கிளாஸஸ்லாம் எடுக்கும்போது நெறைய எங்க ஜெனரேஷனுக்கான ஸ்டூடண்ட்ஸ் இருப்பாங்க. லெட்ஸ் சே ஒரு ஜென்ஸி இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்கு வென் இட் கம்ஸ் டூ இன்வெஸ்டிங்? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இப்போ ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ வந்து நீங்க ஒரு மேத்ஸ் கிளாஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ம், ம். இந்த ஜென்சி சொல்றீங்க இல்லையா? அவன் மேத்ஸ் கத்துக்க வரல. கால்குலேட்டர் எப்படி ஆப்பரேட் பண்றதுன்னு கத்துக்க வர்றான். ஓகே, ஓகே. அவனுக்கு தேவையானதெல்லாம் என்னன்னா, அந்த ஃபண்டமெண்டல், டெக்னிக்கல் அல்லது பிஹேவியர் இதெல்லாம் அவன் படிக்கிறது இல்ல. அவனுக்கு ஏதோ ஒரு ஷார்ட்கட். எண்ட் ஆஃப் டே ஒரு கிளாஸ்க்கு வந்தான்னா, ஓகே ஏதோ ஒண்ணு நான் பார்க்கணும். இத பார்த்துட்டு அத இன்வெஸ்ட் பண்ணணும். எனக்கு பணம் வந்துரணும். அந்த மாரி ஒர்க் அவுட் ஆகாது. ஒரு ரூ. 20,000 சம்பளம் வாங்குறதுக்கு எல்கேஜில ஆரம்பிப்பான். எல்கேஜில ஆரம்பிச்சு காலேஜ் வரைக்கும் ஒரு 18 வருஷம் படிப்பான். அதுக்கப்புறம் போய் ஏதோ ஒரு வேலையில 20,000 50,000 ஜாப்ல பண்ணுவான். இதுல பொட்டன்ஷியல் அதிகம்ல. ம். அப்போ இதுக்கு அத டைம் குடுக்கணும்ல. அந்த பொறுமையோ அல்லது அந்த படிக்கிறதுக்கான அந்த டைமும் இவங்க குடுக்கறது இல்ல அப்படிங்கிறது தான் இப்ப ஓகே, இருக்கக்கூடிய ஜெனரேஷன்ல மிகப்பெரிய இஷ்யூவா இருக்கு. ஓகே.